அவகேனிங் லைவ், அவகேனிங் புதன்கிழமைகளுக்கு வரவேற்கிறோம். இது ஜெனிபர் லெக்லேர், அவகேனிங் பிரார்த்தனையும் ஸ்கேடு மையங்களின் நிறுவனர். நாங்கள் மேற்பட்ட நாடுகளில் ஆன்மாக்கள் மீட்க, தேவாலயங்கள் புத்துயிர் பெறவும், நாடுகள் விழிப்புணர்வுடன் இருக்கவும் போராடுகிறோம். நீங்கள் awakeningprayerhubs.com இல் எங்களை சேர விரும்புகிறோம். ஒரு மையத்தை தொடங்குங்கள். நாங்கள் உங்களை பயிற்றுவிக்க அனுமதியுங்கள். எங்கள் சமூகத்தில் சேருங்கள். இனி நீங்கள் ஒருபோதும் தனியாக பிரார்த்திக்க வேண்டியதில்லை. கேளுங்கள். இன்றைய போதனைக்குள் நாங்கள் செல்ல விரும்புகிறோம். நான் என் புத்தகம் தி இன்டர்செசர்ஸ் டெவோஷனல் மூலம் போதித்து விரிவாக விளக்குகிறேன். நீங்கள் இதை விரும்புவீர்கள். மேலும் நாம் ஒரு பிரார்த்தனையுடன் தொடங்குவோம். நான் உடனே தொடங்குகிறேன். ஆகையால் தந்தையே, இயேசுவின் பெயரில் உங்கள் குரலுக்கு நன்றி, உங்கள் வார்த்தைகளுக்கு நன்றி, இடைமறித்தல் அழைப்புக்கு நன்றி. உங்கள் பேரில் பிரார்த்தனை செய்வது எவ்வளவு பெருமை. தந்தையே, இன்று உங்கள் வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்ளும் போது கேட்கும் காதுகளையும் பார்க்கும் கண்களையும் புரிந்து கொள்ளும் இதயத்தையும் எங்களுக்கு கொடுங்கள். இயேசுவின் பெயரில் அமென். நான் தி இன்டர்செசர்ஸ் டெவோஷனல் புத்தகத்திலிருந்து போதித்து விரிவாக விளக்கப் போகிறேன். அதை நீங்கள் என் இணையதளத்தில் jenniferleclaire.org இல் அல்லது ஆன்லைனில் புத்தகங்கள் கிடைக்கும் இடங்களில் எங்கும் வாங்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒன்று, அந்த பக்தி உங்கள் தீவிரத்தை பெருக்குதல் என்று பெயரிடப்பட்டுள்ளது. லேவியராகமம் 26:8 நான் வேத வசனத்தை வாசிக்கப் போகிறேன். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், 100 பேர் 10,000 பேரை ஓடவிடுவார்கள். நம்ம உடனே வாசிக்கப் போகும் திருவிவிலியத்தில் திருவிவிலியம் 37:40 உள்ள வசனத்தையும் நாங்கள் அறிவோம். அப்படி என்றால் குழு பிரார்த்தனை. குழு பிரார்த்தனை என்றால் என்ன? குழு பிரார்த்தனை என்பது ஒரு குழுவினருடைய சேர்ந்து பிரார்த்தனை செய்வது. சரியா? ஆகையால் நீங்கள் குழு பிரார்த்தனையை செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆனால் குழு பிரார்த்தனையில் நிறைய தீவிர சக்தி உள்ளது. ஆகையால் குழு பிரார்த்தனை என்பது இடையரா பிரார்த்தனையாளரின் வெற்றிக்கு அடிப்படையாகும். நாம் தனியாக போராட வேண்டிய போர்களும் உள்ளன. தனிப்பட்ட தன்மை முக்கியமான நேரங்களும் உள்ளன. நாம் குழுவுடன் பகிர முடியாத நேரங்களும் உள்ளன. நாம் பிரார்த்தனை சுமையை தனியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரங்களும் உள்ளன. ஆனால் குறிப்பாக கடினமான விஷயங்களுக்கு நாம் குழு பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும். ஆகையால் எங்கள் இரகசிய இடத்தில் நேரம் பயனுள்ள பிரார்த்தனையில் செலவிடலாம். அது குழு பிரார்த்தனை முழு தவிர்க்கும் கவர்ச்சிக்கு எதிராக எதிர்க்க வேண்டும். சில தொடர்ந்து பிரார்த்தனையாளர்களை நான் அறிவேன். அவர்கள் உள்ளார்ந்தவர்கள். நான் ஒரு உள்ளார்ந்தவனாக இருக்கிறேன். நான் பிரார்த்தனையில், படிப்பில், கூட்டத்தில் தனியாக ஆண்டவருடன் நேரம் செலவிட விரும்புகிறேன். நாம் கவனமாக இல்லாவிட்டால் நாங்கள் நம்மை தனிமைப்படுத்திக் கொள்வோம். மேலும் குழு பிரார்த்தனையின் சக்தியை இழக்க நேரிடும். குழு பிரார்த்தனை என்பது கடவுள் நமக்கு பல மடங்கு தீவிர சக்தியை அளித்துள்ள வழிமுறையாகும். ஒற்றுமையான குழு பிரார்த்தனையில் அதிகமான தீவிர சக்தி உள்ளது. நான் ஒற்றுமை என்று சொல்வதை கவனியுங்கள். சரிதானே? ஏனெனில் குழு பிரார்த்தனையில் சண்டை இருந்தால் அது தனியாக பிரார்த்தனை செய்ததை விட குறைவான பயனுள்ளதாக இருக்கும். சில இடையறா பிரார்த்தனையாளர்கள் ஒற்றுமையில்லாத காரணத்தால் குழு பிரார்த்தனை கூட்டங்களுக்கு செல்வதை நிறுத்திவிட்டனர். ஆகையால் நாங்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய பிரார்த்தனை கூட்டாளர்கள் மற்றும் குழு பிரார்த்தனை இடையறா பிரார்த்தனையாளர்களை கண்டுபிடிக்க வேண்டும். அதனால் தான் நமக்கு விழிப்பு பிரார்த்தனை மையங்கள் உள்ளன. ஒருத்தர் 1000 பேரை ஓடவிட முடியும், இருவர் 10,000 பேரை ஓடவிட முடியும் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சரிதானே? இந்த வெளிப்பாடு உங்கள் ஆன்மாவிற்குள் ஆழமாக சென்று சேர வேண்டும். நான் இதை ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்தில் குறிப்பிடினேன் மற்றும் அதை என் மனதில் கணக்கிட முயற்சித்தேன். என் விட வார்த்தைகளை அதிகம் விரும்புகிறேன். ஆனால் என் உறுப்பினர்களில் ஒருவர் திருவிவிலியத்தின் 32ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் திருவிவிலியம் 32 இல் ஒருவர் 1000 பேரை எப்படி ஓடவிட முடியும், இருவர் 10,000 பேரை ஓடவிட முடியுமா என்று கூறுகிறது. அவர்களின் கல் அவர்களை விற்றுவிட்டது. கர்த்தர் அவர்களை விட்டுவிட்டார். எனவே என் உறுப்பினர்களில் ஒருவர் சில கணக்குகள் செய்தார். ஒரு நினைவர் 100,000, 2 பேர் 10,000, 3 பேர் 100,000, 4 பேர் 1,000,000, 100 பேர் 1,000,000. எனவே உங்களிடம் 5 பேர் இருந்தால் நீங்கள் 12 மில்லியன் பேய்களை ஓடவிட முடியும். அது நம்ப முடியாதது. அது முற்றிலும் நம்ப முடியாதது. எனவே நீங்கள் அந்த பெரிய கற்களை நகர்த்த, அந்த மலைகளை கடலில் எறிய நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அப்படியே ஆட்சியாளர்கள் மற்றும் அதிகாரங்களுடன் சமாளிக்க நீங்கள் குழு பிரார்த்தனை தேவை. கடவுள் பெருக்கத்தின் கடவுள். நாம் குழு பிரார்த்தனையில் கூடும்போது எங்கள் இணைந்த அபிஷேகங்கள் வெடிப்புச் சக்தியாக இருக்கும். மீண்டும் நாம் லேவியர் 26:8 குழு பிரார்த்தனையின் பெருக்க விளைவை காண்கிறோம். நான் அதை மீண்டும் வாசிக்கப் போகிறேன். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். உங்களில் 100 பேர் 10,000 பேரை ஓடவிடுவார்கள். உங்கள் எதிரிகள் உங்கள் முன் வாளால் விழுவார்கள். இப்போது மீண்டும் நான் கணித நிபுணர் அல்ல, ஆனால் எந்த வழியிலும் செயல்பாட்டில் உள்ள ஒத்துழைப்பு, மேலும் இது சரியான குழுவுடன் இணைந்து மன்றாட்டத்தில் ஈடுபட எனக்கு போதுமான ஊக்கமாகும். முக்கியம் சரியான குழுவுடன் இணைவதே. அவேக்கனிங் பிரார்த்தனை ஒன்றிணைந்துள்ளோம். எங்களுடைய இயக்கத்தில் மோதல்களை சகித்துக் கொள்ள மாட்டோம். ஒன்றாக நிற்கிறோம். ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கிறோம். தேவனின் நாங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறோம். மனச மேல்மாடி அறையில் இருந்த 120
சீடர்களை நினைவில் கொள்ளுங்கள். தூய ஆவியின் பரவலுக்கு முன் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? தூய ஆவி வலிமையான காற்றின் சத்தத்துடன் வந்து அவர்கள் மேல் நெருப்பு மற்றும் மிளகாய் நாக்குகள் தங்குவதற்கு முன் அவர்கள் மேல்மாடி அறையில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அவங்களால என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள்? அவர்களுடைய ஒருமித்த பிரார்த்தனையில ஈடுபட்டிருந்தார்கள். பின்பு மீண்டும் பேதுரு சிறையில் இருந்தபோது நினைவில் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 12:5 இல் அவருக்காக தேவனிடம் திருச்சபை தொடர்ந்து பிரார்த்தனை செய்தது என்று கூறுகிறது. நிறுத்தமற்ற பிரார்த்தனை, தொடர்ந்து பிரார்த்தனை. இது மிகுந்த சக்தி வாய்ந்தது. நான் சொல்ல வேண்டும், இது வெறும் தொடர்ந்து பிரார்த்தனை அல்ல, இது தொடர்ந்து ஒருமித்த பிரார்த்தனை. சோ அது நீங்கள் அறிந்தீர்கள், பல நம்பிக்கையாளர்கள் குழுக்களாக கூடினார்கள். அவர்கள் சிறபுழ மார்க்கின் தாயார் மரியாவின் வீட்டில் இருந்தனர். அதை நீங்கள் அப்போஸ்தலர் 12:12 இல் காணலாம். முடிவாக என்ன நடந்தது? மேல்தள அறையில் நடந்த பிரார்த்தனையின் முடிவு என்ன? பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையை உருவாக்கினார். அதுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான மக்கள் இரட்சிக்கப்பட்டனர். பேதுருக்காக நடந்த முடிவில்லா பிரார்த்தனையின் பலன் என்ன? ஒரு தேவதூதர் பேதுருவை மீட்டார். அவர் ஒரு சுதந்திரமான மனிதராக தோன்றினார். இங்கே விஷயம் உள்ளது. ஒன்றுபட்ட பிரார்த்தனையில் சேர்ந்து பிரார்த்திக்கக்கூடிய பெரிய குழுவை இல்லாமல் இருந்தால் கவலைப்படாதீர்கள், விரக்தி அடையாதீர்கள். சரியா? நீங்க பிரார்த்திக்க சிலரை கண்டுபிடிக்கும் வரை தனியாகவே நிலையை நிலைநிறுத்துங்கள். கூட்டு பிரார்த்தனை எப்போதும் பெரிய எண்ணிக்கையை எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், இயேசு மத்தேயு 18:19 கூறினார். அவர் கூறினார், உங்களில் இருவர், நினைவில் கொள்ளுங்க, 10,000 பேரை ஓடவிட முடியும். உங்களில் இருவர் பூமியில் எதற்காகவும் ஒப்புக்கொண்டால் அது விண்ணில் உள்ள என் பிதாவால் அவர்களுக்கு செய்யப்படும். எனது பேரில் 2 அல்லது 3 கூடினால் அங்கே நான் அவர்களுக்குள் இருக்கிறேன். கேளுங்கள், நீங்கள் பிரார்த்தனை செய்ய ஒருவரை மட்டும் கூட கண்டுபிடிக்க முடிந்தால் அது அருமை. நீங்கள் 3 அல்லது 4 பேரை கண்டுபிடிக்க முடிந்தால் அதுவும் இன்னும் சிறந்தது. உங்கள் தேவாலயத்தில் கூட்டு பிரார்த்தனை இல்லையெனில் அவேக்கனிங் பிரேயர் ஹப்ஸ் இல் சேரவும். நாங்கள் மாதாந்திர பிரார்த்தனை கூடுகைகள் வைத்துள்ளோம். பிரார்த்திக்கிறோம். நாங்கள் பிராந்திய கூட்டங்களை வைத்துள்ளோம். நாங்கள் கூட்டங்கள் வைத்துள்ளோம். நீங்கள் விரும்பினால் சேரலாம். அனைத்து வகையான பிரார்த்தனைகளும் எங்களிடம் உள்ளன. நான் உங்களுக்காக பிரார்த்திக்க விரும்புகிறேன். நினைவூட்டுகிறேன், awakeningprayerhubs.com இல் அதிகாரப்பூர்வமாக எங்களுடன் சேரலாம். awakeningprayerhubs.com நியூக்கு சென்று எங்களிடம் என்ன இருக்கிறது என்பதை அறியவும். உங்களை ஒரு போராளி இடையரா பிரார்த்தனையாளராக உயர்த்துவதில் உற்சாகமாக இருக்கிறேன். நகரத்தில் மட்டும் முன்னேற்றம் காண்பீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணப்போகிறீர்கள். ஏனெனில் நீங்கள் பிரார்த்திக்க எப்படி என்பதை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஆகவே தந்தையே, இயேசுவின் பெயரில் கூட்டு பிரார்த்தனையின் வெளிப்பாட்டை எங்களுக்கு கொடுப்பீரா? உங்கள் வார்த்தையில் நீங்கள் வழங்கிய உதாரணங்கள் உண்டோ? உங்கள் நோக்கங்களுக்காக பிரார்த்தனையில் இணைவதற்காக அதே மதிப்புமிக்க நம்பிக்கையுள்ளவர்களுடன் சேர்ந்து கொள்ள எங்களை ஊக்குவிக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் பிரார்த்தனை சக்தியை பெருக்குங்கள். இயேசுவின் பெயரில் ஆமென் மற்றும் ஆமென். நண்பர்களே, நான் உங்களை நேசிக்கிறேன். இந்த புதிய நேரலைகள் வெளிவரும் போது அறிவிப்புகளை பெற உங்கள் அறிவிப்புகளை அமைத்துக் கொள்ளுங்கள். மேலும் பயன்பாட்டின் பிற பகுதிகளை சரிபார்க்கவும். நாங்கள் பல்வேறு பிரார்த்தனை சவால்களை முன்னெடுக்கிறோம். இதுக்கு அப்பாற்பட்ட பல்வேறு வளங்களை நீங்க பார்க்கலாம். நான் உங்களை நேசிக்கிறேன் நண்பர்களே. ஒரு முன்னேற்றமான நாளை கொண்டாடுங்கள். முழு உலகமும் நெருக்கடியில் உள்ளது. மேலும் காலத்தின் அறிகுறிகள் வேகமாக முன்னேறுகின்றன. நாம் வரலாற்றின் ஒரு முக்கிய தருணத்தில் இருக்கிறோம். மேலும் எதிரி தனது நேரம் குறைவாக இருப்பதை அறிவது. ஆனால் 2007 கடவுள் என்னை நள்ளிரவுக்கு பிறகு எழுப்பி 3வது பெரிய விழிப்புணர்வை பற்றி என் இதயத்துடன் பேசினார். இப்போது நாம் இதுக்கு முன்பு இருந்ததை விட நெருக்கமாக இருக்கிறோம். அதனாலதான் நான் 1 மில்லியன் விழிப்புணர்வு மனப்பாங்குடைய இடையரா பிரார்த்தனையாளர்களை என்னுடன் சேர்ந்து வானத்திற்கே ஒரு புதிய வேண்டுகோளை விடுக்க அழைக்கிறேன். நான் மீதமுள்ள பிரார்த்தனை வீரர்களை எங்கள் தேவாலயங்கள், எங்கள் குடும்பங்கள் மற்றும் எங்கள் நாடுகளை ஆக்கிரமிக்கும் இருளை தடுக்க ஒன்றிணைந்து கூட அழைக்கிறேன். எதிரி கொந்தளிக்கிறான். பெரிய வீழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கடவுள் எப்போதும் ஒன்றுபட்ட பிரார்த்தனை மற்றும் நோன்புக்கு பதிலளிக்கிறார். என்னுடன் மற்றும் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள இடையரா பிரார்த்தனையாளர்களுடன் விழிப்பு பிரார்த்தனை மையங்களில் சேருங்கள். ஒன்றாக நாம் வரலாற்றின் பாதையை மாற்ற முடியும். awakeningprayerhubs.com விழிப்புணர்வூட்டும் பிரார்த்தனை மையங்கள் இயக்கத்தில் சேருங்கள்.